எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனா, எலக்ட்ரான்னா என்ன? துகள்கள். ஒரு எலக்ட்ரான் எலமெண்ட்டு. எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் துகள்கள். இப்போது எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷனா எலக்ட்ரானை கன்ஃபிகரேஷன் பண்ணுறோம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தா 2n². இப்போது n = 1ன்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n = 1ன்னா 2, அப்போது 2n² இடத்துல n²ல் 2 1² = 2 × 1 = 2. இப்போது n = 2. அப்போது 2 × 2² = 2 × 4 = 8. n = 3. 2 × 3² = 2 × 9 18. n = 4. 2 × 4 whole square = 2 × 16 32. 32. இப்போது முதல்ல ஷெல்ஸ்னால் என்ன? ஷெல்ஸ்னால் இது ஒரு ஷெல்லா, அதுக்கப்புறம் இது ஒரு ஷெல், அதுக்கப்புறம் இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல். இது மாதிரி ஷெல்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதில் இந்த 2ன்றது கே ஷெல், அதுக்கப்புறம் இந்த 8ன்றது எல் ஷெல், இந்த 18ன்றது எம் ஷெல், என் ஷெல். அதுக்கப்புறம் இப்போ சின்னதாக இங்கே இருக்குல்ல, இதுதான் கே ஷெல். அதுக்கப்புறம் வர்றது என்னென்னா எல் ஷெல். அதுக்கப்புறம் வர்றது என்னென்னா எம் ஷெல். அதுக்கப்புறம் வர்றது என் ஷெல். ஓகே. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கே ஷெல் இருக்குல்ல, இந்த கே ஷெல்லில் எவ்வளோ தான் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸை நிரப்ப முடியும்னா 2 எலக்ட்ரான்ஸ், ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸு. அப்போது ஏன்னா இங்கே 2 கொடுத்துருக்கான், இந்த ஷெல்ஸில் இவ்வளோ தான் நிரப்ப முடியும்னு ஃபார்முலாவில் வந்திருக்கு ஆன்சரு. அப்போது இது 2ன்னு வந்திருக்குன்னா அப்போ இங்கேயும் 2 தான் பண்ண முடியும். இப்போது இங்கே ரெண்டாவது என்ன வந்திருக்கு? 8 வந்திருக்கு. அப்போது இந்த இதில் 8 எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். அதே இந்த எலக்ட்ரான்ஸில் 18 எலக்ட்ரான்ஸு. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 எலக்ட்ரான். இங்கே 32. அதே மாதிரி 32 எலக்ட்ரான்ஸ் நிரப்ப முடியும். இப்போது இதுதான் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். இதே எப்படி போடுவாங்கன்னா சோடியம், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் Na, இதோடைய அட்டாமிக் நம்பர் 11, மாஸ் நம்பர் 23. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமுடைய அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் தெரிஞ்சிச்சு. அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு எவ்வளோ? 11. அது அட்டாமிக் மாஸ் நம்பர் ஈக்குவல் டு என்ன? 23. இப்போது நம்ம அட்டாமிக் நம்பர் இந்த அட்டாமிக் நம்பர் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ பாரு 11 இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா தான் நம்ம முடிச்சுக்கிட்டு வரணும். கே ஷெல்லில் 2 அப்ளை பண்ண முடியுமா? எல் ஷெல்லில் 8. அப்போ 2 போயிடுச்சு 11ல், மீதி எவ்வளோ இருக்குது? 9. அப்போது எல் ஷெல்லில் எத்தனை அப்ளை பண்ண முடியும்னா 8. அப்போ 10 தான் இருக்குது, இன்னும் 11 வரல. அப்போ எம் ஷெல்லில் 1 அப்ளை பண்ணுறோம்.
அப்போது இது எப்படி ட்ராயிங் வரையலாம் நம்ம? இப்போது ஒரு சர்க்கிள், அந்த இதில் கே ஷெல்லில் 2 தான் ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள், இந்த சர்க்கிளில் எத்தனை ஃபில் பண்ண முடியும்? 1 2 6 தான், 8 தான் ஃபில் பண்ண முடியும். அங்கே 8 தானே வந்திருக்கு ஆன்சரு, அதனால் 8 தான் ஃபில் பண்ண முடியும். The next third cell, M cell, is filled by only 1 electron. ஏன்னா இங்கே 11 எலக்ட்ரான், ஆல்ரெடி 10 எலக்ட்ரான் போயிடுச்சு, மீதி இருக்கிற எலக்ட்ரானை தான் இங்கே போகணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்னா போரான். போரான் வந்து B5, அட்டாமிக் நம்பர் வந்து 5. இதே மாஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10 வரும், 11 வரும் மாஸ் நம்பர். அப்போது இது 5 வருது. 5னா இப்போது ஃபஸ்ட்டு செல்லில் ஒன்லி 2 தான் என்ட்ராகும், செகண்ட் செல்லில் 8 வரும். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 3 தான் இருக்குது. நம்மக்கிட்ட 3 தான் இருக்குது, அதனால் இதுதான். அப்போது 2, 3. இங்கே என்ன வருது? 2, 8, 1. இங்கே போட்டுமா? ஃபஸ்ட்டு செல்லில் 2, செகண்ட் செல்லில் 8, தேர்ட் செல்லில் 1. அதுதான் இங்கே கமா போட்டு எழுதி வச்சுருக்கேன். இங்கேயும் அதை தான் கமா போட்டு எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கணுன்னா குளோரின். குளோரினுக்கு வந்து என்ன ஃபார்முலா? CL. அப்போது 17 இதோட அட்டாமிக். இது வந்து கொஞ்சம் பெருசு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்லில் 2 அட்டாமிக் தான், செகண்ட் செல்லில் 8. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 10 முடிச்சா. இப்போது இன்னும் 7 இருக்குது. இதில் 7 மட்டும் தான் அப்ளை ஆகும். 1 2 3 4 5 6 7. அப்போது இது எப்படி எழுதுவீங்க? 2, 8, 7. 17 வந்து சேட் பண்ணால் இதுதான் இதோட இது இப்படி இந்த லைனில் தான் அரேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சொல்லணும்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடுனா, இப்போ இதில் ஒரு பெரிய சம்மே வரும். எப்படின்னா, பெரிய சம்முன்னா நம்மளே ஈக்குவேஷன் உருவாக்குற மாதிரி ஒரு சம் வரும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதில் வந்து இதுக்கு வந்து முதல்ல 1s, ஒன்லி s ஈக்குவல் டு நம்மளால் 2 மட்டும்தான் போட முடியும். இது நான் சும்மா சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஏன் இது சொல்கிறேன்னு சொல்கிறேன். 2 மட்டும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் p ஈக்குவல் டு 6, 6 மட்டும்தான் இதில் போட முடியும். அதுக்கப்புறம் d ஈக்குவல் டு எவ்வளோன்னா 10. அதுக்கப்புறம் f எல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, ஸோ அது வேணாம். இப்போது 1s எந்த அரேஞ்சில் வரும்னா 1s, அதுக்கப்புறம் 2s 2p, அதுக்கப்புறம் 2s 2p, அதுக்கப்புறம் 2d, அதுக்கப்புறம் இங்கே 2 வராது, 3 வரும். ஏன்னா தேர்டு செல்லுக்கு போயிடுறோம், அதனால் 3 தான் வரும். இங்கே 4s 4p 4d 4f. அதே மாதிரி 5s 5p 5d 5f இப்படி வருது. இதுக்கு ஒரு ஃபுல் மெத்தட் இருக்குது. எப்படின்னா, இப்போது 1s முடிச்சிட்ட பிறகு எப்படி வரும்? இது வரும், 2sக்கு வரும். 2s முடிச்சிட்ட பிறகு 2pக்கு போவோம். 2p முடிச்சிட்ட பிறகு 3sக்கு வரும். 3s முடிச்சிட்ட பிறகு ஸ்ட்ரைட்டாக 4sக்கு தான் வரும். 4sலேருந்து இங்கேருந்து 3dக்கு போகணும். 3d முடிச்சிட்ட பிறகு 4pக்கு வரணும். 4pக்கு வந்துட்ட பிறகு 4pலேருந்து 5sக்கு போகணும். 5sக்கு அப்புறம் 4d, 4dக்கு அப்புறம் 4p. இது மாதிரி தான்
செயின் உருவாகும். கொஞ்சம் திருப்பி ஓட்டி பாருங்கள். முதல்ல 1sலேருந்து 2sக்கு வரும், 2sலேருந்து 3s வரும். இந்த 2 சப்செல்ஸை விட்டுட்டு தேர்டு சப்செல்ஸில் வந்து 3s வரும், 3p வரும். அதுக்கப்புறம் 4s வரும், திருப்பி 3dக்கு போவோம். அதுக்கப்புறம் 4pக்கு வரும். 4pலேருந்து 5sக்கு வரும். 5sலேருந்து திருப்பி ஸ்ட்ரைட்டாக 4dக்கு வரும். 4dலேருந்து 5pக்கு வரும். 5pக்கு அப்புறம் இந்த 4f முடிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே அதே மாதிரி எக்ஸட்ரா இதுக்கு மதிப்பே இல்லை, போய்கிட்டே இருக்கும். இப்போது இதில் என்ன பண்ணணுன்னா ஒரு இது கொடுத்துருவாங்க, எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் கண்டுபிடிங்கன்ட்டு ஒரு நம்பர். இப்போ அதே சோடியம் தான் இங்கே கண்டுபிடிச்ச அதே சோடியம் தான் இங்கே நம்ம போட போகிறோம். Na இதோடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 11. இதை வந்து செல் ஃபார்முலா இப்போ ஈக்குவேஷன் மெத்தடில் எழுதணுன்னா எப்படி எழுதணுன்னா 1s2 ஓகே. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் பென்சிலில் எழுதிக்குங்க. இதை அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது சும்மா பென்சிலில் எழுதிக்கிறதுக்காக, பென்சிலில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் 2 இது வந்துட்ட பிறகு இது s2 ஏன்னா 2 தான். ஏன் 2 போடுறேன்னா s = 2. ஸோ அதனால தான் நான் 2ன்றதை போடுறேன். இங்கே மினிமம் வேல்யூவே 2 தான், சரி மேக்ஸிமம் வேல்யூவே 2 தான். மினிமம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே அது மாதிரி தான். மேக்ஸிமம் வேல்யூ இது, மினிமம் இப்போது நீங்கள் எல்லா நம்பரையும் போட்டிங்க, கடைசியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போது 4s வருதுன்னா s1 மட்டும் போட்டால் கூட அது ஓகே தான். இப்போது 11 சம் போட நல்லா புரியும். 11 s2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, அதுக்கப்புறம் 2 நெக்ஸ்ட்டு 2pக்கு தான் வரணும். அப்போது 2pக்கு எவ்வளோ மினிமம் 6, 2 அப்போது 6, இது ரெண்டும் சேர்த்தா 8 வந்து 11 வந்துச்சு. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 தான் வந்துக்குது, இன்னும் 11 வரல. அப்போது நெக்ஸ்ட் என்ன 3p முடிச்சிச்சா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எதுக்கு வரணும் 3sக்கு. அப்போது 3s அவ்வளோதான், 1 மட்டும் விட்டுருங்க. அப்போது இது 1. இதுதான் இது இந்த நம்பரோட ஈக்குவேஷன். திருப்பி பாருங்கள், நல்லா புரியும். ரெண்டாவது உங்கள் புரியுதலுக்காக குளோரின் எடுத்துக்கிறேன். குளோரின் Clோடைய வேல்யூ வந்து 17. இப்போ 17 இதே மாதிரி தான் போட போகிறோம். 1 ஏன் இங்கே 2 3 போடுறேன்னா இங்கே சொன்னல ஷெல்ஸு 1 ஷெல்ஸ் 2 ஷெல்ஸ் 3 ஷெல்ஸுன்னு. இப்போது இது முடிக்கிறேன், இது 2 இருக்கிறதுனால ஒரு ஷெல்ஸை முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஷெல் போகிறேன், அதனால் இங்கே 2ன்னு போடுறேன். இப்போ பாரு, இங்கே வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன், இங்கே 2 கம்ப்ளீட் பண்ணுறேன், 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஒரு ஷெல்லு. ரெண்டாவது ஷெல்லுக்கு போகிறேன், இந்த ஷெல்லில் ஒன்லி 6 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அப்போது இது வந்து என்ன ஷெல்லு அதுக்கே இது எல் ஷெல்லு, ரெண்டாவது இருக்குது எல் ஷெல்லு. அது மாதிரி தான் இதுக்கும் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது s2ன்னு போட்டுக்கணுமா, அதே மாதிரி 2s2ன்னு போட்டுக்கிறோமா, 2p6 அதுக்கப்புறம் இப்போ தான் 3 இங்கே 1 போட்டோம், ஏன்னா பேலன்ஸ் 1 தான் இருந்ததுனால 1 போட்டோம். இங்கே அது மாதிரி இல்லை, 17 இருக்குது, அப்போ ஃபுல்லாகவே போடு. அதுக்கப்புறம் 3p6 அதுக்கப்புறம் நம்ம எது போடணுன்னா இப்போ எவ்வளோ வந்திருக்கு 2, இது ரெண்டும் 8, இது 8 அதிகமாக வந்துச்சு. அப்போ இங்கே 5 போட்டு 5 போட்டேன்னா கரெக்டாக எவ்வளோ வரும் 7 வரும். அப்போது இதை ஆட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்ட் 5. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் TI சொல்கிறேன். டைட்டானியம் இதோட அட்டாமிக் நம்பர் 22. எப்படி எழுதுவோம்? 22க்கு போயிருக்கு, வேணாம் 22 உங்களுக்கு ஈஸி. 27 எது கவுபெட், 27 கவுபெட். எப்படி ஈக்குவேஷனை எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 1s2 முடிச்சிடணும்,
அதுக்கப்புறம் 2s2 2p6 3s2 3p6. அதுக்கப்புறம் நம்ம எது பண்ணோம், 3Dக்கு போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக 4s2 அதுக்கப்புறம் தான் 3Dக்கு போனோம். இப்போ பாரு 3D6. முதல்ல இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது 2, இது 8, 10 இது 8, 18 இது 18, 20 இன்னும் 7. அப்போது இங்கே 6 போட்டுக்கோ. அதுக்கப்புறம் 4Pக்கு வரலாம். 4P 6 வேணாம் இதுக்கு. இங்கே 10 வரும். மேக்ஸிமம் 10 வரும்ன்றதுனால நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா D 10 வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கவலை, Dக்கு மேக்ஸிமமே 10 தான். அப்போது நம்ம ஏன் 6 போட்டோம், தெரியாத போட்டோம். அப்போ இங்கே 10ன்னு மாற்றிக்கோ. இப்போ ஆட் பண்ண அதிகமாக போகும். 10 18 18 + 2 20 30 போயிடுது. அப்போ நம்மளுக்கு 7 தான் வேணும். அப்போ கடைசியில் தான் எப்போவுமே மாற்றணும், 7. ஓகே, இதே மாதிரி நான் சம் பார்க்கலாமா? உங்கள் புரிதலுக்காக தான் நான் இத்தனை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது டைட்டானியம் Ti22 இதோட இது 1s2 அதுக்கப்புறம் 2s2 2 அதுக்கப்புறம் என்ன வரும், இங்கே P தானே வரும், P6 அதுக்கப்புறம் தெரியுதா, அதுக்கப்புறம் என்ன வரும், 3s2 3p6 எவ்வளோ வருது இது, 10 வருதா, ப்ளஸ் 18 தான் வருது. அப்போது என்ன நெக்ஸ்ட் 3 18 நம்மளுக்கு 22 D 4s2 எவ்வளோ வருது, 10 20 2 வரணும். அப்போது 3D பவரில் 2 போடணும். இப்போ நான் எடுத்த ஈக்குவேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை நல்லா போட இதை போட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே ரீகால் பண்ணிங்கன்னா நல்லா மைண்டில் ஏறிடும். இதுதான் ஓகே. இதை காப்பி பண்ணி படிங்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது மட்டும் எப்படி வரும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அது மாதிரி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்ச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.